வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 17வது பாடப்பகுதியுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். சரியா? நேற்று நம்ம 115வது பக்கத்தில் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அரண்மனையில் வந்து மன்னர் வந்து காவலாளி வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பசுவுக்கு வந்து ஒரு பெரிய அநீதி நடந்துடுச்சு. அதனுடைய கண்ணுக்குட்டியை வந்து தங்களுடைய மகன் வந்து தேர் ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக அது தேர் சக்கரத்தில் அடிபட்டு கண்ணுக்குட்டி இறந்து போயிடுச்சு. அதனால் அது நீதி கேட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதாவது விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு மன்னர் என்ன முடிவு பண்ணுறாரு, ஏதோ ஒரு முடிவு பண்ணுறாரு. அது வந்து அமைச்சர் சொல்கிறாரு, தங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், நீங்கள் வந்து இந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மன்னர் சொல்கிறாரு, அந்த பசுவோடைய கண்ணீரை பாருங்கள், நான் வந்து என்னுடைய கண்ணுக்குட்டியை இழந்து வாடிட்டு இருக்க மாதிரி என்னுடைய துயர் வந்து உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அமைச்சருக்கு ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்து என்ன சொல்கிறாரு, என்னுடைய முடிவிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அமைச்சர் திருப்பி கேட்குறாரு. பக்கம் 116 இருக்குது. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அமைச்சர் கேட்குறார், அரசே, மீண்டும் தங்களை பணிந்து வலியுறுத்துகிறேன், உங்கள் மகனை கொல்லும் எண்ணத்தை விட்டு விடுங்கள். அதாவது அவர் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய மகன் வந்து பசுவோட கண்ணுக்குட்டியை கொன்னதுனால தன்னுடைய மகனையும் அதே மாதிரி தேர்காலில் இட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார். ஸோ அது வந்து எப்படி தன்னுடைய குட்டியை இழந்து வாடுதோ அதே மாதிரி என்னுடைய மகனை இழந்து அதே துயரை நானும் அடையணும் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக தான் அமைச்சர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவு பணிஞ்சு சொல்கிறாரு. திருப்பியும் கடைசியாக ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட பணிஞ்சு கேட்டுக்கிறேன், உங்களுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் கைவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அரசர் சொல்கிறாரு, போதும் அமைச்சரே, நிறுத்துங்கள். இனி யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிலிட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரை என்னால் தலைகுனியக்கூடாது. பல காலங்கள் தோன்றி மறைந்தாலும் நீதி தவறா மனுநீதி சோழன் என்று என்னை பலரும் நினைவு கூறுதல் வேண்டும். யார் அங்கே? தேரை பூட்டி வாயிலில் கொண்டு வந்து நிறுத்து. இழுத்து வா என் மகனை. இப்போதே அவனை தேர்காலிலிட்டு நீதியை நிலைநாட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மன்னர் கோவப்படுறாரு. அமைச்சரே, நிறுத்தும். இனிமேலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை. பசுவோடைய கண்ணுக்குட்டியை வந்து எப்படி வந்து தேர்காலில் விட்டு துடிக்க துடிக்க என் மகன் கொன்னானோ அதே மாதிரி அவனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்று அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடையணும். இதுதான் நான் அளிக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த சோழ பரம்பரையே வந்து என்னால் தலையே குனியக்கூடாது. காலத்துக்கும் இந்த வந்து இது என்னையை பற்றி பேசணும் மக்கள் எல்லாரும் அப்படின்னு என்ன சொல்கிறாரு, அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து அமைச்சருக்கு உத்தரவிடுறாரு. அதே மாதிரி நடக்குது. தவறிழைத்தவன் தன் மகனே ஆனாலும் குற்றம் குற்றமே என்று எண்ணியதோடல்லாமல் அந்த தவற்றுக்கு சரியான தண்டனையும் வழங்கி பசுவின் துயர் துடைத்து வரலாற்றில் அழியா இடம் பெற்றான் மனுநீதி சோழன். சரியா? அதே மாதிரி என்ன செய்யறான் அமைச்சர்கிட்ட சொல்றாரு. அமைச்சர் வந்து அதே மாதிரி அரண்மனை வாயிலில் தேரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மகனை வந்து அரசருடைய மகனை படுக்க சொல்கிறாங்க. அரசரே என்ன செய்கிறாரு, தேரில் ஏறி தேரை ஓட்டி அவருடைய தலை தொண்டாகிற மாதிரி என்ன பண்ணுறாரு, ஓட்டி கொன்றுறாரு. அந்த பசு அடைந்த துயரத்தை தானும் என்ன செய்கிறாரு, அடைந்து ரொம்ப அற்றனா துயருக்கு ஆளாகிறார். இன்றைக்கும் நாம் அந்த மனுநீதி சோழனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறார். இதுதான் அந்த மனுநீதி சோழன் மன்னனுடைய ஒரு நீதி தவறாத ஆட்சி முறைக்கு ஒரு சான்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? கதை பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். நாளைக்கு புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.